எந்த உள்ளத்திற்குள்ளே ஆசை இருக்கிறதோ, பேராசை இருக்கிறதோ, அந்த உள்ளத்திற்கு அறவே ஞானம் வராது. ஒரு வரலாறு ஒன்று எழுதுவார்கள் அரபு கதையிலே. ஒரு அரசன் சேவல் வளர்க்கிறான். எதற்காக? சண்டைக்காகவே வளர்க்கப்படுகிற சேவல். அரசன் வளர்த்தால் எப்படி இருக்கும்? கடுமையான தீனிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த சாவல் அறை கூவுகிற கூவலே தனியாக இருக்கிறது. ஆனால் இந்த அரசருக்கு நெருக்கமான ஒரு ஞானி இருந்தார். அந்த ஞானியிடத்தில் இந்த சாவலை கொண்டு போய் கொஞ்ச நாள் விட்டு விட்டு வரலாம், இன்னும் கொஞ்சம் இந்த சேவல் தேர்ச்சி பெற்றுவிடும் என்று எண்ணி ஞானியிடத்திலே செல்லுகிறார். என்னுடைய சேவலை மிஞ்சி உலகத்தில் எந்த சேவலும் இருக்கக்கூடாது. மீண்டும் ஒரு வாரம் கழித்து அரசர் செல்லுகிறார். தன்னுடைய சேவலை பார்க்கிறார். அந்த ஞானியினுடைய கூரைக்கு மேலே இருந்து கூவுகிறது. ஞானியை பார்த்து சொன்னார், ஞானியே, என்னுடைய சேவலை அழைத்து செல்லட்டுமா? உன் சேவை என்ன தயாராகல என்றார் ஞானி. அத்தனை பேர்களையும் சண்டைக்கு அழைக்கிறது, தயாராகவில்லை என்று சொல்கிறீர்கள். இல்ல, தயாராகல, அடுத்த வாரம் வாங்க. சில நாட்களுக்கு பிறகு அரசர் செல்லுகிறார். போய் பார்த்தால் அந்த சேவல் என்ன வேலை செய்கிறது? பூமியை எல்லாம் கோடு போட்டு கீறுகிறது. இந்த கராத்தா மாஸ்டர்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த அடியை எடுத்து வச்சே தான் எப்படிப்பட்ட ஆளுன்னு காட்டுவாங்க. இதை போன்று இந்த சேவல் பூமியை கிழித்து என்னோடு சண்டைக்கு வருவதற்கு யாருமே தகுதி இல்லை என்று காட்டுகிறது. தேர்ச்சி பெற்று விட்டது. அழைத்து செல்லவா என்று கேட்க ஞானி சொல்லுவார், இன்னும் தயாராகல, போயிட்டு வாங்க. அரசர் நினைக்கிறார், என்ன சொல்லுகிறார், ஒன்றுமே புரியவில்லையே. அடுத்த வாரம் சென்றார். அரசர் ஞானியிடத்திலே சென்று சொல்லுவார், என் சேவலை காட்டுங்கள் என்று. சேவல் அடக்கமாக ஒரு இடத்திலே படுத்து கிடக்கிறது. அடக்கமாக படுத்து கிடக்கிறது. அரசர் நினைக்கிறார், இந்த ஞானியிடத்திலே விட்டு என் சேவல் கோழையாகி விட்டதே, என் சேவல் கோழையாகி விட்டதே. ஞானி சொன்னார், இப்பொழுது அழைத்து செல்லுங்கள். என்ன ஞானியை இப்படி சொல்கிறீர்கள்? அது கூவுகிற பொழுது, அது தன்னுடைய பாதத்தை வைத்து கிழிக்கிற பொழுது தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காக இந்த வேலையை செய்தது. உள்ளே பயம் இருந்தது, அதனால் தான் கர்ஜித்தது. உள்ளே பயம் இருந்தது, அதனால் தான் கோடு போட்டு மிரட்டியது. யார் திறமைசாலிகளோ அவர்கள் அடங்கி இருப்பார்கள். இந்த வேலையை உங்கள் சேவல் இப்பொழுது செய்து காட்டி இருக்கிறது. இப்பொழுதுதான் இந்த சேவல் சண்டைக்கு தயாராக இருக்கிறது என்றார்கள். அறிஞர்கள் என்றைக்கும் ஞானிகள் அடக்கத்தை கற்றுத் தருவார்கள். ஞானம் என்பது லா தஸ்குனு கல்பா, அறிவெளி எல்லாம் சொல்லுகிற பொழுது எவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறார்கள். பேராசை கொண்ட உள்ளத்திற்கு ஞானம் வரவே வர